ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांचीपीठं सर्वजितं दिव्यज्ञानवेशं कांचीं जगद्गुरुवसति अपारकरुणसिन्धुं जानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामदानं कलियुगदेवं कांचीवन यूट्यूब சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மழை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு కుక్క లేదండి అతడు మీరు పెరివగారు కుక్క లేదండి అతడు మీరు பெரியவாகாரு. இது நம்ம சேனலோட 1250வது எபிசோட். ரொம்ப பிரமாதமான எபிசோட். எல்லா எபிசோடுமே அப்படி தான். இது வரைக்கும் பார்க்காத வேணாம் இந்த வீடியோ இந்த மாதிரி போடுறத தயவு செஞ்சு தினமும் பாடுங்க. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் உங்கள்கிட்ட பெரியவாளே சொல்கிற ஒரு புத்தியினால் உங்கள்கிட்ட நாங்கள் இது கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான வீடியோ தான் நம்ம போடுறோம், சின்ன சின்ன வீடியோவாக தான். இது வந்து ஸ்ரீமடம் பாலுமாமா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். வேறு எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இது வந்திருக்கவே சான்ஸ் இல்லை அப்படின்னு எனக்கு தோன்றுறது. நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்டில் வந்து இதில் போடுங்க. மகாபெரிவா வந்து ஹம்பியில் இருந்த சமயம், அப்போ வந்து மகாபெரியோட அத்தியந்த பக்தர் ஒருத்தர் சுப்பிரமணிய ஐயா அப்படிங்கிறவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அவரோட பொண்டாட்டி, இவருடைய 4-5 பசங்க, எவ்வளோன்னு சொல்ல தெரியல, அவர் 4-5. ஏன்னா பாலுமாமாவுக்கு ரொம்ப வயசாக எடுத்தனால கொஞ்சம் மறந்துட்டார். ஆனால் என்ன சம்பவங்கிறத ஞாபகம் வச்சுருக்கார். அவள் வந்து ஆந்திராவிலேருந்து கிளம்பி வந்தாள். மகாபெரிவாளை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினார். அவர் பண்ண உடனே சொன்னார், பெரியவா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கோவிலை சொல்லி அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வானார். அதுக்கு முன்னாடி இங்கே ஆகாரம் பண்ணிட்டு போனார். ஆகாரம் பண்ண உடனே வந்து சொன்னால் அந்த மாதிரி ஆகாரம் பண்ணிட்டு சார், அப்போ கோவிலுக்கு போயிட்டு வா, 2 கோவில் அதை சொல்லி அதை போய் பார்த்துட்டு வா அப்படின்னா இவள் கிளம்பி போயிட்டு வந்தா. வரும்போது ஒரு கைடை கூட்டின்னு வந்தார். அந்த இவர் இந்த சுப்பிரமணியா ஒரு கைடை கூட்டின்னு வந்தார். அவர் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் இடங்கள்லாம் பார்க்கலான்னு இந்த பசங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறா, என்னோடய பசங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறானால அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சுட்டு வாளுக்கு வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ பெரியவா கேட்டால், அப்போ என்ன நீ தரிசனம் பண்ண வரல, அதெல்லாம் பார்க்க தான் வந்திருக்கேன். இல்லை பெரியவா, தப்பாக நினைக்க, எல்லாமே தெலுங்கு சம்பாஷணை நம்ம தமிழில் சொல்கிறோம், என்ன அவ்வளோதான். பெரியவாளை தரிசனம் பண்ண தான் வந்தோம், ஆனால் பசங்க தொந்தரவு பண்ணுறா ரொம்ப. சரி போயிட்டு வா, ஆனால் இருட்டுறதுக்குள்ளே வந்துடும். பெரியவா மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் போட்ட ஒரே கட்டளை, ஏன்னா ஏதோ ஒரு பண்ண போகிறார் பெரியவா, ஒரு லீலை பண்ண போகிறார், அதனால தான் இருட்டுறதுக்குள்ளே வந்துருன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் அவள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் தூரம் ஹம்பியில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறா. மலை பிரதேசம் மாதிரி இருக்குது ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துக்கு போகிறா. கீழே இருக்கக்கூடிய சில இடங்களை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் அந்த கைடு சொன்னால், எனக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு வரணும், எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்டான். சரின்னு ஒரு 50 ரூபா கொடுத்தார். நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன்னு போனான். போயிட்டு வந்து நல்ல குடிச்சிட்டு வந்துட்டான். அவனால் இனிமேல் எங்கே போக முடியும், ஒன்றும் போக முடியாது. பட் கீழே விழுந்திருக்கான் அந்த கைடு. இதெல்லாம் பெரியவா பண்ணுற லீலை தானே. அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறா. நம்ம வந்து மலை மேலே ஏறி போகணும். அங்கே வந்து சீதா தேவியை வந்து ராவணன் வந்து கடத்தின்னு போன போது அவ அங்கேருந்து தூக்கிப்பட்ட சில நகைகள்லாம் அங்கே விழுந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு புராதன ஒரு இடம், அது புராணங்களில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட இடம். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும், போய் பார்த்துட்டு வரணும்னா சின்ன குழந்தைகள் இடம் பிடிக்கிறது. சரி பரவாயில்ல, நம்ம கைடு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வழி தெரியாது முதல்ல, முக்கியமாக எப்படி போகிறோம் எப்படி இறங்குறோம் அதை கண்டுபிடிக்க முடியாது. சரி பரவாயில்லன்னு கிளம்பி கூட்டின்னு போனார். அந்த இடத்தெல்லாம் தரிசனம் பண்ணி முடித்தோடனே திரும்புகிறா, போகிறோம் அப்படின்ட்டு திரும்புகிறா. ஏன்னா அதை பார்த்த இன்ட்ரெஸ்ட்டில் மறந்து போயிடுத்த, அவளுக்கு நேரத்தையே பார்க்கல. பார்த்தா இருட்டிடுது டக்குன்னு. அன்றைக்கி அமாவாசை போல இருக்கு, அதனால தான் பெரியவா அப்படி சொல்லியிருக்கா. ரொம்ப நேரம் ஆகலை, 6:30 மணி 6:30 தான் இருக்கானா, அப்படியே இருட்டிடுது, கும் இருட்டாகிடுது.
என்ன பண்ணுறது, ஒரே தடமாட்டமாக இருக்குது. எப்படி வர்றதுன்னு வழியும் தெரியல. ஏறும்போது ஏறிட்டா, வரும்போது வழி தெரியல. எந்த பக்கமாக இறங்கணும், அந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமா, பார்த்தா மேலேருந்து பார்த்தா பயமாக இருக்குது. கீழே ஊந்தா உயிர் போயிடும் போல இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப பயமாக எடுத்து இவருக்கு சுப்பிரமணியாய்க்கு கத்தினார். மகாபரிவாவோட பிரார்த்தனை பண்ணிட்டு உறக்க கத்தினார். சுப்பிரமணிய ஐயா வந்து மேலேருந்து கத்துறாரு. பெரிவா, தெலுங்கில் சொல்கிறார், பெரிவா காரு, நீங்கள் சொன்ன அட்வைஸ் வந்து இருட்டுறதுக்குள்ளே திரும்பணுங்கிறது. ஆனால் எங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல, மன்னிச்சுங்க பெரியவா. ஆனால் இந்த இருட்டில் நான் எப்படி கீழே இறங்கி வருதுன்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி அழறார், கதறார், உறக்க கத்துறார். இவளை தவிர வேறு யாருமே அங்கே இல்லை அந்த ஸ்பாட்டில். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த இருட்டு கும்மி இருட்டாக இருக்குது, ஒன்றுமே வழி தெரியல. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு நாய் தெரியுது. நாய் எப்படி தெரியும் இருட்டில்? அது பளிச்சுன்னு தெரியுது, வெளிச்சம் மாதிரி இருக்குது. அந்த நாய் வந்து ஏதோ வெளிச்சத்தை அடிச்சுன்னு போகிற மாதிரி அந்த நாய் இருக்குது. அந்த நாய் போகிறதுனால சரி அந்த நாயை தொடர்ந்து போயிடுவோம் அப்படின்ட்டு இறங்கி அந்த நாய் இவளை கூட்டின்னு போகிற மாதிரி நிதானமாக போகிறது. அந்த நாயை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அப்படியே வந்து அது ஒரு மெயின் ரோடு மாதிரி வர்ற இடக்கம் வரைக்கும் வந்தது. அப்புறம் பாடா நாய் மகாபெரிவா தான் வந்து நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சிருத்து. திடீர்னு அந்த நாய் காணாமல் போயிடுத்து. அது எந்த பக்கம் ஓடி போச்சோ இல்லை மறைஞ்சே போச்சோ, பெரியவா பண்ணுற லீலை தானே, காணாமல் போயிடுத்து. அப்புறம் வந்து அந்த கேம்புக்கு வந்து நேராக சாஷ்டாம காலில் விழுந்தார். பெரியவா கிட்ட விழுந்தார், கதறினார். பெரியவா, நீங்கள் சொன்னதை நான் கேட்கல, ஒரு எப்படியோ எப்படி வந்த நீ அப்படின்னு பெரியவா கேட்டால். அப்புறம் இல்லை, ஒரு நாய் ஒன்று வந்தது, அந்த நாய் வந்து முகம் பளிச்சுன்னு இருந்தது, அதுதான் விளக்கு வெளிச்சம் அடிக்கிற மாதிரி இருந்தது, அது காமிக்கிற வழியாக வந்தால் அந்த ரோடு வந்துடுத்து, பக்கத்துலேயே நம்ம முகாம் வந்துட்டேன் அப்படின்னு தெலுங்கில் சொல்லியிருக்கார். நாய் வந்ததோ அப்படின்னு அவர் கேட்டார். உடனே அவர் சொன்னார், குக்காலேதண்டி, தெலுங்கில் பேசுகிறார், குக்கானா நாய் போல இருக்குது, குக்காலேதண்டி, அதோட மீறு பெரியவா தான் அது அப்படின்னாராம். பெரியவா சிரிச்சுட்டாராம். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எப்படி வேணா வருவார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதமே சரணம், மகாபிரியா பாதமே சரணம்.